ஸ்ரீ, ம். என்ன சொல்லுங்க. என்ன நான் இவ்வளோ ஆசையாக பேசலான்னு வந்தா இப்படி முகத்தை திருப்பின்னு போற? இந்த வீட்டில் நான் ஒருத்தி இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன ஸ்ரீ இப்படி பேசுற? ஞாபகம் இல்லாமலையா இருக்கும்? நான் நினச்சேன் நீங்கள் என்ன மறந்துட்டீங்களோ, நம்மளுக்கு கல்யாணம் ஆனதே மறந்துடுச்சோன்னு நினச்சேன். அது எப்படி மறக்கும்? தான், அது எப்படி மறக்கும்? நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு மறந்து போதே, அது எப்படி? என்ன ஸ்ரீ, நானே பயங்கர டென்ஷனில் இருக்கேன். நீ இப்படி பேசி என்னை இன்னும் டென்ஷன் ஆக்காத. ஆமாங்க, நான் வாயை திறந்தாலே உங்களுக்கு டென்ஷன் தான். அதுக்கு தான் நான் பேசாமல் வாயை மூடின்னு இருந்தேன். நீங்கள் தான் இப்போ என் வாயை கிளறீங்க. இப்போ என்ன ஆச்சு? எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? மத்தியானம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் என்ன சொன்னேன் என்ன சொன்ன? பார்த்தீங்களா? இதுவே மறந்து போச்சு உங்களுக்கு. ஸ்ரீ, என் நிலைமையை புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு பயங்கர டென்ஷன், உனக்கே தெரியும் தானே. இந்த கிருத்திகாவை வேற காணாமல் போய் அவளை தேடின்னு போந்து உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுங்க, எல்லாம் தெரியும். என்ன தவிர்த்து மற்ற எல்லா வேலையும் உங்களுக்கு செய்ய தெரியும். உன்னை தவிர்த்து நான் என்ன செஞ்சிட்டேன்? ஆமாம், எல்லாமே என்ன தவிர்த்து தான் செய்கிறீங்க. நான் ஆசைப்பட்டது ஏதாச்சும் செய்கிறீங்களா? இல்லை நான் கேட்குறத தான் செய்கிறீங்களா? இன்னைக்கு எவ்வளோ ஆசையாக இருந்து தெரியுமா, நம்ம 2 பேரும் கோவிலுக்கு போகலான்னு. ஆனால் நீங்கள் ஷோ, சாரி ஸ்ரீ, மறந்துட்டேன். பார்த்தீங்களா பார்த்தீங்களா, இதுதான் இதுதான் நீங்கள். என்னோட விஷயம்னா எல்லாமே மறந்துட வேண்டியது தான். ஸ்ரீ, புரிஞ்சுதான் பேசுறியா? அவ கிருத்திகா பத்தி உனக்கு தெரியும் தானே. அவ காணாம போயிட்டா. அவ நம்ம வீட்டில் இருக்கா. அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நம்ம தானே பொறுப்பு. அவளை தேடுறதை விட்டுட்டு உன் கூட என்னால் எப்படி கோவிலுக்கு வர முடியும்? புரிஞ்சுக்கோ ஸ்ரீ, இன்னும் நீ ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. ஆமாம், எல்லாரையும் நான் புரிஞ்சுக்கணும். ஆனால் என்ன யாரும் புரிஞ்சுக்காதீங்க. உன்னை இப்போ என்ன நான் புரிஞ்சுக்கல? என்ன புரிஞ்சுக்கினீங்க? நான் என்ன ஆசைப்படுறேன், எனக்கு எது தேவை, ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? இந்த வீட்டில் இந்த கட்டில், இந்த பெட், இந்த டேபிள் எப்படியோ அதே மாதிரி தான் நான். சரி, சாரி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். கையை விடுங்க. ஏய், இப்போ என்ன ஆயிடுச்சுன்ட்டு இவ்வளோ கோவப்படுற நீ? ஒன்றும் ஆகலை. இதுக்கு மேலே என்ன ஆகணும்? உங்களுக்கு தேவைன்னா வருவீங்க, இல்லைன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. அதை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும், அப்படி தானே? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். கல்யாணம் ஆன நாள்லேருந்து இது வரைக்கும் நான் கேட்காம எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்காச்சும் என்னை கூப்பிட்டு போயிருக்கீங்களான்னு? ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸ், ஆஃபீஸை விட்டா வீட்டு பிரச்சனை, இது 2 விட்டா உங்களுக்கு வேறு என்ன தெரியும்? இதுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணீங்களா? இப்போ தான் எனக்கு டவுட் வருது. என்னை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணீங்களா, இல்லை எல்லாரும் கம்பல் பண்ணதுனால என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஏய் ஸ்ரீ, என்ன நீ என்னென்னமோ பேசுற? என்னென்னமோலாம் பேசல, இருக்கிற ஃபேக்டை தான் பேசுகிறேன். உங்களுக்கு உங்கள் ஃபீலிங் மட்டும்தான் முக்கியம். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்றதெல்லாம் 2ஆம் பட்சம் தானே. இப்போவே நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இதில் இப்போ உங்கள் அத்தை, யாரோ ஒரு பாட்டி, இவங்க வந்திருக்காங்க. இனி கேட்கணுமா? வீட்டில் பிரச்சனைக்கு பஞ்சமே இல்லை. இதெல்லாம் ஒரு குடும்பம்னா இருக்க தானே ஸ்ரீ செய்யும். என்ன பண்ணலான்ற அதுக்கு? எதுவும் பண்ணாதீங்க. என்ன எங்கள் அப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சுருங்க. ஸ்ரீ, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் சைலண்டா இருக்கிறேன்றதுக்காக கண்டபடி பேசாத. நீங்கள் சைலண்ட்டாக இருங்க, சண்டையானா போடுங்க. என்னை ஒழுங்கை பார்த்துக்கிறதா இருந்தால் இங்கே இருக்கிறேன், இல்லை எங்கள் அப்பா வீட்டுக்கு போயினே இருப்பேன். இவன் என்ன சடனா இப்படி ஆயிட்டா? வீட்டில் எத்தனை பிரச்சனை இருக்கு, புரிஞ்சுக்காம இப்படி பேசுறா? நான் எல்லார் முகத்துலையும் எப்படி முழிப்பேன்? இதை நான் யார்கிட்டன்னு சொல்லுவேன்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராக்கி மாமா என்கிட்ட இப்படி நடந்துக்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா ஐயோ, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போ நான் என்ன செய்யட்டும்? செத்து போகலாமா? செத்து போகலான்னா கூட ரொம்ப பயமா இருக்கு. இந்த ஊரை விட்டே போயிட்டேன், எங்கே போவேன்? எனக்குன்னு யாரும் இல்லையே, எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. நான் வெளியே போனால் கூட எப்படி சமாளிப்பேன்? இந்த விஷயத்த நான் யார்கிட்டயாவது சொல்லணுமா வேண்டாமான்னு கூட தெரியல. ஏய் கிருத்திகா, என்ன இப்படி உட்காந்து இருக்க? காலேஜ் போல நீ? மாமா, இல்லை மாமா, நான் காலேஜுக்கு போகல. ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான். ஓ அப்படியா, சரி சரி. ஆமா, நேத்து நீ எதுக்கு ராக்கி கிட்ட போன? ஆ, அது அது வந்து மாமா, நான் தான் உன்னை கூப்பிட்டுன்னு போறேன்னு சொன்னேன்ல, அதுக்கு முன்னாடியே நீ ஏன் போன?
அங்க போய் என்ன பேசுன? சொல்லு, என்ன பேசுன? மாமா அது அது வந்து சொல்லு கிருத்திகா. உனக்கும் அவனுக்கும் ஒத்து வரல. எதுக்கு நீ யாரோட துணையும் இல்லாம தனியா போன? இல்லை மாமா, நான் தனியாக போல. ராக்கி மாமா தான் என்கிட்ட பேசணுன்னு அவங்க ஃப்ரெண்டை அனுப்பி வச்சிருந்தாங்க. அவங்க கூட தான் போனேன். ஓ, அவனே கூப்பிட்டானா? சரி, என்ன பேசுனீங்க? அது அது வந்து ஏன் நீங்க பேசுனதை நான் தெரிஞ்சுக்க கூடாதா? அப்படி இல்லை மாமா. நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன். அதுக்கு என்ன சொன்னா? ஆ வரேன்னு சொன்னாங்க மாமா. அவ்வளவுதானா, இல்ல வேற எதனா பேசுனீங்களா? என்ன மாமா இப்படியெல்லாம் கேட்குறீங்க? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அவ்வளவுதான். சரி, நீ காலேஜ் கிளம்பு. இல்லை மாமா, நான் இனி காலேஜுக்கு போக மாட்டேன். என்ன, காலேஜுக்கு போக மாட்டியா? ஏன்? எனக்கு பிடிக்கல. இது என்ன நல்ல கதையா இருக்கு? பிடிக்கலன்னா காலேஜ் போகாம இருக்குவாங்களா? போ போ, ஏஞ்சி ரெடியாகு. இல்லை, நான் தான் போக மாட்டேன்னு சொல்கிறேன்ல. நான் காலேஜ் போக மாட்டேன். நான் காலேஜ் போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல. ப்ளீஸ். கிருத்திகா, சம்திங் இஸ் ராங் வித் யூ. என்ன விஷயம், சரியா சொல்லு. உங்களுக்கு ஒரு முறை சொன்னால் புரியாதா? நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன். இல்லை, மறுபடியும் மறுபடியும் எதுக்கு இப்படி கேட்குறீங்க? ஹேய், ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத. அதுக்கே எனக்கு சடனாக டென்ஷன் ஆகுற. நீ ரெஸ்ட் எடு, நாளைக்கு போ. நான் காலேஜுக்கு போக மாட்டேன். என்ன இங்கே சத்தம்? வாடா கிரிஷ், மேடமை கொஞ்சம் கவனி. இனிமே காலேஜ் போக மாட்டாங்களாம். கிருத்திகா, என்னாச்சு? சி, கை எடுங்க மேலேருந்து. சாரி கிருத்திகா. ஐயோ மாமா, சாரி சாரி மாமா. நான் வேணும்ட்டே பண்ணல. சாரி மாமா. சரி கிரிஷ், நீ வாடா. அவ என்னவோ டிஸ்டர்பா இருக்கா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமா சரியாயிடுவா. எது வேணும்னாலும் தயங்கமா கேள் கிருத்திகா. அட கடவுளே, என்னால் யார் கூடயும் நார்மலாக பேசவே முடியல. ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கேன். என்னங்க, இப்போதான் காஃபி கொடுத்துட்டு வந்தேன், அதுக்குள்ளேயே ரெடியாக இருக்கீங்க? சித்ரா, ஒரு அர்ஜென்ட்டான வேலை, நான் முடிச்சிட்டு உடனே வந்துடுறேன். சரி, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிட்டா? ஐயோ வேண்ட சித்ரா, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் டைம் இல்லை, ரொம்ப முக்கியமான வேலை. சரிங்க, அட்லீஸ்ட் பாலான குடிச்சிட்டு போங்க. நான் தான் வானான்றேன்ல. என்னாச்சு இவருக்கு? சுடு தண்ணியை கால் மேலே ஊற்றின மாதிரி இப்படி ஓடுறாரு. இவ்வளவு நேரம் நல்லா ஆறாம தானே டீ குடிச்சாரு. ஒரு வேளை ஆஃபீஸ்லேருந்து கால் வந்திருக்குமோ என்னமோ. சித்ரா, என்ன அம்மா வரேன்னு சொல்லிட்டாங்களா என்ன? வாசல் பக்கமே பார்த்துன்னு இருக்க. ஐயோ அத்தை, எங்கள் அம்மா எல்லாம் ஒன்றும் வரல. உங்கள் பையன்தான் அடிச்சு பிடிச்சி ஓடுறாரு. என்ன இவ்வளவு சீக்கிரமா? என்கிட்ட சொல்லாமல் போக மாட்டானே. தெரியல அத்தை, அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது, முடிச்சிட்டு வரேன்னு போனார். சாப்பிட கூட இல்லையேம்மா? ஆமாம் அத்தை, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துன்னு வரட்டான்னு கேட்டேன், அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. நீங்கள் தானே அத்தை சொல்லுவீங்க, அவருக்கு வேலை மேலே பயங்கர டென்ஷன், பிஸின்னு. மோஸ்ட்லி ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சா என்னமோ. இருந்தாலும் இருக்கும். சரி நீ வா, நம்ம 2 பேரும் நாஷ்டா பண்ணலாம். சரி அத்தை. ஹலோ டார்லிங். பரவாயில்லையே, சொன்ன டைமை விட சீக்கிரமாக வந்துட்டீங்க. என் மேலே அவ்வளவு லவ் தானே? ஏய் மது, என்ன விளையாடுறியா? அன்னைக்கே உனக்கு ஃபோன்ல சொன்னேன் தானடி, இனி எனக்கு காண்டாக்ட் பண்ணாதன்னு. இது என்ன விளையாட்டு? இப்போ கூட நீங்கள் ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே. எதுக்கு நேரில் வந்தீங்க? என்னை பார்க்கணுன்னு தானே? இடியட், உனக்கு உரைக்கதா இல்லையா? என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, அது சொல்லதான் நான் நேர்ல வந்தேன். பார்த்தா அப்படி தெரியலையே, நல்ல ஹேண்ட்ஸமாக ரெடியாகி வந்திருக்கீங்க. நான் உங்களை பார்க்கணுன்னு தானே? அதுவும் இல்லாமல் நம்ம 2 பேரும் மேட்சிங். ஏய் முட்டாள் முட்டாள், நான் சொல்றது உனக்கு ஏதாச்சும் புரியுதா இல்லையா? எனக்கு எல்லாமே நல்லா புரியுது மனோ. இங்கே பாருங்க, நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணாலும் சரி, நான் உங்களை லவ் பண்ணுறத நிறுத்த மாட்டேன். இதுவும் தலையெழுத்து, எப்படியோ போ. ஆனா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, இனி எனக்கு ஃபோன் பண்ணாத. உங்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடாதா? சரி, அப்போ உங்கள் வைஃப்க்கு பண்ணட்டுமா? மென்டல் அடி நீ, எதுக்கு இப்படி பண்ற? என்ன கோவம் வருதா? வரட்டும், நல்லா வரட்டும். சும்மா இருந்த என்ன இத்தனை வருஷமா லவ் பண்ணுறான், அத்தனை வருஷமா லவ் பண்ணுறான்னு என் மனசை மாற்றி உன் பின்னாடி தெரிய வச்சு
இப்ப எவ்வளையோ ஒருத்திய கட்டின்னு போயிட்டா நான் சும்மா விட்டுருவேனா? நீ தானடி என்ன வேண்டான்னு. அப்புறமா என்ன, இப்ப எதுக்கு வந்த? வேண்டான்னு சொன்னா அப்படியே விட்டுருவியா? தேடி வர மாட்டியா? இதுதான் நீ என் மேல வச்ச லவ்வா? ஒரு காலத்துல உன்னை விரும்பினேன், ஆனா இப்ப இல்ல. இப்ப சுத்தமா இல்ல. உன்னை வெறுக்கிறேன். என் மனசு முழுக்க வெறும் வெறுப்பு தான் இருக்கு உன் மேல. நீ வெறுத்துக்கோ, ஆனா நான் உன்னை விரும்புறேன். உன்ன மாதிரி எல்லாம் என்னால வேற ஒருத்தனை கட்டின்னு போக முடியாது. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை யார் என்ன பண்ண சொன்னா? இப்ப நான் உன் வேலையை மட்டும் பாரு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு ஃபோன் பண்ணாத. உன்னோட எந்த நினைவும் எனக்கு வர வேண்டான்னு தானே நான் தள்ளி நிக்கிறேன். எதுக்கு வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ற? ஓஹோ, என்னை லவ் பண்றேன்னு சொல்லுவ, என்னை விட்டுட்டு போயிடுவ. ஆனா நீ சந்தோஷமா இருக்கணுமா? அது எப்படி விட்டுருவேன் நானு? நான் சந்தோஷமா இல்லாதப்போ நீ மட்டும் சந்தோஷமா இருக்கணுமா? பைத்தியமாடி, இல்ல நீ பைத்தியமான்னு கேக்குறேன். பைத்தியம்தான். இப்ப என்ன அதுக்கு? உன் மேல பைத்தியம் போதுமா? டெய்லி ஃபோன் பண்ணுவேன், டெய்லி மெசேஜ் பண்ணுவேன், டெய்லி இப்படி பார்க்கணும்னு சொல்லுவேன். நீ மட்டும் வரல, நேரா வீட்டுக்கே வந்துடுவேன். புரிஞ்சுதா? இன்னைக்கு பார்த்துட்டேன். பாய். நாளைக்கு எங்க பார்க்கணும்னு மெசேஜ் பண்றேன், வந்து சேரு. ஏய் மது, மது பைத்தியமே. எப்படி என்ன கத்தின் போ. நாளைக்கு நேரத்தோட வந்து சேர்ற வழியை பாரு. என்ன இவ முழுசா மென்டலாவே ஆயிட்டாளா? நான் சொல்றத கொஞ்சம் கூட கேட்காம இவ பாட்டுக்கு போறா.